கனவு என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, அது வாழ்க்கையின் சரித்திரம். இந்த உலகத்தில் பெரிய பெரிய கனவு காண்பவர்கள் பல பேர். ஆனால் அதற்காக மனம் தளராமல் போராடத் தயாராக இருப்பவர்கள் சிலர்தான். நிறைய நிராகரிப்புகள், அசிங்கமான அவமானங்கள், சின்ன சின்ன சிக்கல்கள், தோற்றுவிடுவோமோ என்ற பயம், மற்றவர்கள் நம்மேல் திணிக்கின்ற கருத்துக்கள், நம் திறமை மீது உள்ள சந்தேகம், கண்ணுக்கு முன்னாடி நடக்கின்ற அரசியல், நாம் விழுந்து எழுகின்ற எடுத்துக்கொண்ட நேரம், இது எல்லாம் நம் கனவை மூட்டை கட்டி வைக்கச் சொல்லும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு தன்னுடைய ஆற்றலையும் வலிமையும் புரிந்து கொண்ட ஒருவன் எதனை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பான், அவன் கனவை தவிர. உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்ற வரிகளுக்கு சொந்தக்காரரான கனவு நாயகர். வறுமை குடும்பத்தில் பிறந்து வறுமையால் வாடி இன்று வானளவில் போற்றப்படுகின்ற ஏவுகணை நாயகர். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரரான சரித்திர நாயகர், இளைஞர்களின் எழுச்சி நாயகர். கைரேகையை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காதே, ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு என்று உறக்கச் சொன்ன உன்னத நாயகர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை தெரியாதவர்கள் இவ்வுலகில் எவரும் இல்லை. தென்கோடியில் பிறந்து கடைக்கோடி மக்களுக்கும் வெற்றி பாதையை காட்டிய வெற்றி நாயகர். ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பல முறை வந்தால் அதுதான் லட்சியம் என்பதே சரித்திர நாயகரின் வாக்கு. அதுவே சாதிப்பவர்களின் வாழ்க்கை. என்றும் உங்களின் நினைவுகளுடன் ஆர்ஜே பரணிப்பிரியா. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது JMFM 7.1. தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம்.